Hello viewers, welcome to Deeps Mathematics. So இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி thumbnail and title நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. Group 4 2024 எக்ஸாம் வந்து June 9th வந்து நடக்க போகுதுங்க. ஸோ இன்னும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாள் தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இன்னையிலேருந்து ஒரு 11வது நாள் அன்றைக்கி நமக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ ஹால் டிக்கெட் எல்லாருமே வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹால் டிக்கெட் பற்றி தெரியாதவங்க ஹால் டிக்கெட் வந்துருச்சுங்க, சீக்கிரமாக வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, ஹால் டிக்கெட் பற்றிலாம் சொல்கிறீங்க, ஆனால் எங்களோட எண்ணமே எக்ஸாமுக்கு போகணுமா, நாங்கள் தான் படிக்கவே இல்லையே, எதுக்கு அங்கே போய்கிட்டுங்கிறதான் எங்களோட மனநிலையாக இருக்குது. அப்படி தான் நீங்கள் டைட்டிலும் வச்சுருந்தீங்க, அதை பற்றி தான் நாங்கள் வீடியோக்குள்ளேயே வந்தோம். நீங்கள் என்னடானா ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணல சொல்கிறீங்க அப்படின்னு தான் கண்டிப்பாக நினைப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, படிக்கவே இல்லை எதுக்கு எக்ஸாம் போயிட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க இது. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சுட்ருக்க அஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா இப்போ தான் படிக்க ஆரம்பித்த புது ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லைனா சும்மா வீட்டில் போட சொன்னாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க, ஜஸ்ட்டு சும்மா போடுவோமேனு போட்டேங்க, ஆனால் எனக்கு எக்ஸாம் போகிற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அப்படிங்கிறவங்களாம் இருக்கலாம். இந்த 3 கேட்டகரிக்காரவங்களுக்குமான வீடியோ தாங்க இது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, எக்ஸாமுக்கு போக வேண்டாம் நினைக்கிறதுக்கான நம்ம மனசை தேத்திக்கிறதுக்காக சில வழிகளை வந்து நம்ம யோசிச்சிருப்போம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் யோசிச்சிருந்தா சரி ஓகே அப்படின்னு நம்மளை தேத்திக்கிறதுக்காக இது தானே நம்ம எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு நினைப்போம். அதுக்கான பாயிண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன யோசிச்சிருப்பீங்க நான் சொல்கிறேன். படிக்கவே இல்லை எதுக்கு எக்ஸாமுக்கு போய்கிட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். போனால் மட்டும் நம்ம என்ன பாஸ் ஆக போகிறோம், அதான் படிக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இன்னொன்று, ஹாஃப் டே டைம் வேஸ்ட் ஆகிடும். காலையில் இங்கேருந்து 7 மணிக்கெலாம் கிளம்பி போய் சென்டருக்கு போயிட்டு நம்ம எதுக்கு மதியானம் வந்து 1 மணிக்கு மேலே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரதுக்கு ஹாஃப் டே வந்து காலி ஆகிடும். படிக்காத எக்ஸாமுக்கு எதுக்கு ஹாஃப் டே வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இன்னொன்று, 100 ரூபா தானேங்க அப்ளிகேஷனுக்கு கொடுத்தோம், 100 ரூபா போனால் போயிட்டு போது எவ்வளவோ செலவு பண்ணுறோம், 100 ரூபா தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சில பேருக்குள்ளே வந்து இருக்கும். இன்னொன்று, படிக்காத எக்ஸாமுக்கு எதுக்கு காலங்காத்தால் கிளம்பி போயிட்டு எதுக்குங்க இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நம்மளோட மனசை தேத்திட்டு எக்ஸாமுக்கு போகாமல் வீட்டிலே உட்காந்துக்குவோம். ஸோ அதை விட்டுட்டு வேறு எந்த ஒரு நல்ல வேலையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். என்ன தான் இங்கே படிக்கவே இல்லைனாலும் அந்த எக்ஸாம்லேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குங்க. நீங்கள் படிச்சுட்டு போய் அதை டிக் பண்ணிட்டு வர்றது மட்டும் வந்து உங்களோட வேலை கிடையாது. அந்த எக்ஸாம் ஹாலில், அந்த எக்ஸாம் சென்டரில் நம்ம நிறையா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன தான் படிக்கவே இல்லைனாலும் இந்த தடவை நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போகும்போது அந்த ஃபியர் எல்லாமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு பெரிய ஒரு மேஜரான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத யாருமே வந்து ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் எப்படி ஜாலியாக அப்ளை பண்ணிங்களோ அதேமாதிரி ஜாலியாக போய் உட்காந்துட்டு வாங்க. அதோட அந்த சென்டரோட ஃபீல் அது எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டு உண்மையாக எக்ஸாமுக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ரொம்பவே மேஜரான விஷயங்கள் நீங்கள் எந்த மாதிரி பாசிட்டிவாக யோசிக்கணுங்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ எக்ஸாம் பிளேஸ், அதாவது எக்ஸாம் சென்டர். ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி பிடிச்சி போக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது எதுக்குன்னா கரெக்டான டைமிங்க்கு நீங்கள் வந்து உள்ளே போக தெரிஞ்சிருக்கணும். இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்கு டைமுக்கு வராமல் நிறைய பேர்னால எக்ஸாமே எழுத முடியலை. ஸோ லாஸ்ட் குரூப் 4 மட்டும் கிடையாது, வருஷம் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் முன்கூட்டியே பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து கரெக்டாக இப்போ எக்ஸாம் வந்து ஒரு 9:30 அப்படின்னா நீங்கள் ஒரு 8:30க்குள்ளே அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, 8 மணிக்குள்ளே அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 8:30க்குள்ளேயாவது அந்த பிளேஸில் வந்து இருந்திருக்கணும். அந்த அட்மாஸ்பியரில் போய் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் உட்காந்துக்கிட்டிங்கன்னா ஓகே, இந்த அட்மாஸ்பியர் வந்து நமக்கு செட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே பதட்டம் வந்து வேணாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசே வந்து உங்களை கூல் டவுன் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் எக்ஸாம் பிளேஸ், அந்த சென்டருக்குள்ளே வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து வந்திருக்கணும். அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய அந்த பதட்டம் வந்து இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் அங்கே ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பழகிட்டு வந்திருந்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் போகும்போது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தானே, தனியாக ஒரு 3 மணி நேரம் உட்காருறதுங்கிறது பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன தான் காலேஜ்லலாம் 3 மணி நேரம் உட்காந்து நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு யாருமே தெரிஞ்சவங்க இருக்கவே மாட்டாங்க. ஒரு ஹாலில் ஒரு 20 பேர் இருக்கீங்கன்னா உங்களை தவிர உங்களுக்கு வேறு யாரையுமே தெரிஞ்சிருக்காது. அந்த 19 பேராக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு வரக்கூடிய எக்ஸ்டர்னலாக இருக்கட்டும், அந்த நபர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களா இருக்கட்டும், யாரையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் படித்த காலேஜ்லேயே உங்களுக்கு சென்டர் போட்டிருந்தாலுமே ரொம்ப தனிமையில் இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த தனிமையை வந்து இந்த தடவை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிஜமாக படிச்சுட்டு போகிற டைமில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஐயோ என்னடா இதுங்கிறது இருக்காது, ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக உங்களோட எக்ஸாம் பேப்பரில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம்,
டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, இத்தனை மணி நேரத்துக்கு இத்தனை தடவை நமக்கு வந்து பெல் வந்து ரிங் பண்ணுறாங்க, இல்லைன்னா நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த டைமுக்குள்ளே நம்ம முடிச்சிருக்கணும் போல். எதுவுமே A to Z தெரியாமல் போகிறவங்களா இருந்தாலும் இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக கற்றுக்கிட்டு வந்துடுவீங்க. இந்த மேஜரான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டு அடுத்த தடவை போகும்போது உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபியரில் வந்து எனக்கு பதட்டத்தில் எனக்கு எல்லாமே மறக்குதுங்க அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. நம்மளோட வாட்ஸ்அப்கே பார்த்தீங்கன்னா டேட்டெல்லாம் நெருங்க நான் படிச்சிருக்கேன், ஆனால் ஏதோ ஒரு பதட்டம் வந்து எனக்கு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அந்த ஹாலுக்கு எப்படி நான் தனியாக போகிறது, அந்த சென்டர் எப்படி நான் கண்டுபிடிச்சி போகிறதுன்னு எனக்கு தெரியல, அங்கே போய் தனியாக உட்காந்து எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணுறது தெரியல, இந்த மாதிரி தான் நிறைய பேர் புலம்பியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் படிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, விளையாட்டுத்தனமாக நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக போய் 3 மணி நேரம் உட்காந்து எந்திரிச்சிட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபியர் போகிறதுக்கு ஒரு நல்ல வழி இதுங்க. அடுத்து அங்கே நடக்கிற ப்ராசஸிங்கை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த சிக்னேச்சர்லாம் நம்மக்கிட்ட வாங்குவாங்க. சில பேர் வந்து பதட்டத்தில் வந்து வேறு ஒரு இடத்துல சிக்னேச்சர் போட்டு திட்டு வாங்கிட்டு பயத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இதில் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுறது தப்பாக ஷேட் பண்ணி வச்சு பயத்தில் எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. அப்போ அங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் டீட்டெயில்டாக இந்த தடவை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எந்த இடத்துல நம்ம வந்து அந்த இங்க் பேட்லாம் தருவாங்க இல்லைங்களா, கை நாட்டு வைங்கன்னு சொல்லிட்டு, அது நம்ம கரெக்டாக எங்கே வைக்கலாம், சிக்னேச்சர்லாம் எங்கே போடணும், நம்மளோட எக்ஸாம் அந்த ரோல் நம்பரை எப்படி நம்ம அதில் ஷேட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா தான் நீங்கள் தப்பாக பண்ணி மைனஸ் மார்க் இந்த தடவை நீங்கள் எடுத்தாலுமே நீங்கள் படிச்சுட்டு போகிற டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஹால் டிக்கெட் மெயின்டைன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் எக்ஸாம் ஹாலில் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், தூக்கி போட்டுட்டேன், அப்போல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. எக்ஸாம் முடித்த உடனே ஹால் டிக்கெட்டை செக் பண்ணணும். அங்கே வந்திருந்த எக்ஸ்டர்னல் வந்து நமக்கு சைன் போட்டு கொடுத்துருக்காங்களா, அங்கே இன்விஜிலேட் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து நமக்கு சைன் போட்டு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணி அந்த எக்ஸாம் ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் பக்குவமாக அதை பத்திரமா தான் வச்சுருக்கணும். அதையும் வச்சு பழகிக்கோங்க. நான் தான் பாஸே ஆக மாட்டேன், எனக்கே தெரியும், எனக்கு எதுக்கு இந்த ஹால் டிக்கெட், அப்போல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை பத்திரமா வச்சுருந்து பழக ஆரம்பிங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், அந்த வருஷத்துக்கான கொஷின் பேப்பர் உங்கள் கையில் வந்து கிடைக்கும். நிறையா பேர் கொஷின் பேப்பரே கிடைக்காம கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. எனக்கு வந்து டவுன்லோட் பண்ண தெரிலங்க, யாராச்சும் இருந்தால் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமையிலலாம் இருக்காங்க. ஸோ அப்போது உங்களோட கையிலே உங்களுக்கான கொஷின் பேப்பர் வந்து கிடைக்கும். இன்னொரு மேஜரான விஷயம், 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து பழகிட்டு வருவீங்க. ஓகேங்களா? அடுத்தது ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இது எல்லாத்துலேயும் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது. த்ரூ அவுட்டாக ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, அந்த காலையில் 7 மணிக்கு நீங்கள் கிளம்புனதுலேருந்து அங்கேருந்து கிளம்புற 1 மணி வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத கிளியராக வந்து அனலைஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த அனாலிசிஸ் ப்ராசஸில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட ஃபியர் எல்லாமே வந்து உடஞ்சி போயிடும். முக்கால்வாசி அங்கே எதுவுமே தெரியாது, போய் என்ன பண்ண போகிறோங்கிற ஃபியர்லேயே தான் நிறைய பேர் வந்து சப்பக்கட்டு கட்டிட்டு நான் எக்ஸாமுக்கு போகல, படிக்கவே இல்லை, எதுக்கு போயிட்டு, அந்த பயம் தான் அவங்களுக்கு அந்த வார்த்தையாக வந்து வெளியே வருது. நான் படிக்கவே இல்லை, எதுக்கு எக்ஸாமுக்கு போகணும், இந்த வார்த்தை வரக்கூடியதுக்கு காரணம் அந்த பயம் தான். அப்போ இந்த பயத்தை நீங்கள் உடச்சிட்டிங்கன்னா அடுத்த தடவை போகும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து போவீங்க. இவ்வளோ தான், இந்த ப்ராசஸ் எதுவுமே கிடையாது, இதுதான் அப்படின்னு நீங்கள் ஒரு 4 பேருக்கு சொல்லி 4 பேரை தேற்றி நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க. ஓகேங்களா? ஸோ படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலைனாலும் சரி, விளையாட்டுத்தனமாக அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, யாருமே எக்ஸாமுக்கு போகாமல் லீவ் எடுக்காதீங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 நாளில் வந்து Group 2 எக்ஸாம் வந்து வருது. அதுக்கு நம்ம ஈஸியாக வந்து ரெடி ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து எக்ஸாம் போயிட்டு வாங்க. ஹால் டிக்கெட் எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ எக்ஸாமுக்கு போவேன் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.